பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒன்று கூட இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் இந்த அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே தொடர் இந்த கூட்டத்தின் வேத பாடத்தின் மூலமாக எங்களோடு கூட தேவன் இடைபடும்படியாய் ஜீவிக்கிறோம். கேட்கிறதான நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி உமக்காய் ஜீவிக்க, உமக்கு தாவே உடைய சித்தத்தை செய்ய ஆண்டவருமே போல மாற உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்த நாட்களிலும் தொடர்ச்சியாய் கேட்டு வருகிறதான வேத பாடத்திலிருந்து அடுத்த சத்தியத்தை நாம் தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 3 வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரும்படியாக அங்கே நேபுகாத்நேச்சார் ராஜா கட்டளிட்டதாக நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் ராஜா இன்றைக்கு பூமியில் கிரியை செய்கிறதான சத்ருவின் வல்லமைகள் பாபிலோனிய ஒரு ஆவிகளாக இருக்கிறது. எப்படி அன்றைக்கு பாபிலோனியர் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்ததோ, எப்படி அவர்கள் அடிமைப்படுத்தி சிறையிருப்புக்குள் கொண்டு போனார்களோ, இன்றைக்கும் இப்படிப்பட்டதான சத்ருவின் வல்லமைகள், ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சிறையிருப்புக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரையும் அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் அந்த வல்லமைகள் கொண்டு போவதில்லை. அதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேத பாடமாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைமார்களிலும் என்று சொல்லி முதலாவது குறிப்பாக நாம் அங்கே பார்க்கிறோம். ராஜ குலத்தார்கள், துரைமார்கள். ஆகவே ராஜாவின் சந்ததியில் வரக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் ராஜாவின் வித்துக்களாய் இருக்கக்கூடியவர்களை தான் பாபிலோனியர்கள் அடிமையாக கொண்டு போகும்படி பிரயாசப்பட்டார்கள். இன்றைக்கும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும், இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரோடும் சத்ருவின் வல்லமைகள் போராடுகிறதில்லை. ராஜாவின் வித்துக்கள், இல்லாவிட்டால் ராஜாவின் சந்ததியில் வரக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் ராஜாவை மாறப்போகிறவர்கள், இவர்களோடு தான் சத்ருவின் வல்லமைகள் போராடக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கும்போது, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்கள், இல்லாவிட்டால் பாவம் அற சுத்திகரிப்போடு கூட பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடியவர்கள் தான் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக இருக்கிறார்கள், இல்லாவிட்டால் ராஜாக்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த ராஜாவின் வித்து என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். பாவங்கள் அற கழுவப்பட்டவர்களோடு தான் பிசாசானவன் போராடுகிறவனாக அவர்களை தான் சிறையிருப்புக்குள் கொண்டு போகும் பிரயாசப்படுகிறான். அவர் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல, ரோமரின் புஸ்தகம் 9 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் ரோம சபைக்கு சொல்லுகிறார். ஸோ வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாக மாறினவர்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி ஒரு கூட்டம் அவருடைய ஜனங்களாக இருந்தாலும், அவர்களோடு எழுத்தின்படியாக போராட்டங்கள் ஒரு பகுதியில் வந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அவருடைய வித்துக்களாக அந்த ராஜாவினுடைய அந்த வித்துக்களாக மாற்றப்பட்டவர்கள் அவருடைய மாம்சத்தில் வந்தவர்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தினாலே மாறினவர்கள்.
அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறதான நமக்கு இன்றைக்கு அது சுதந்திரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எண்ணப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் அவருடைய வித்துக்களாக இருக்கிறார்கள். ஆகவே வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாக பிள்ளைகளை மாறினவர்களோடு சத்துருவின் வல்லமைகள் இன்றைக்கு போராடக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக ரோமர் 8 அதிகாரம் 15 16 வசனங்களிலே படிக்கும்போது அங்கே வாசிக்கிறோம், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவரும் தாமே நம்மோடு கூட நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று படிக்கிறோம். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மூன்றாவதாக அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம், இல்லாவிட்டால் ராஜாவினுடைய வித்துகளாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தினாலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதின் மூலமாகவும் நாம் ராஜாக்களாக, இல்லாட்ட ராஜாக்களினுடைய வித்துக்களாக மாற்றப்படுகிறோம். ஆகவே சத்துருவின் வல்லமைகள் ராஜ குலத்தாரை சேர்ந்தவர்களோடு தான் போராடுகிறது. பிரியமானவர்களே, நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய காரணத்தை, விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மற்றவர்களுக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள், சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள் வருகிறதில்லை, நமக்கு மட்டும் வருகிறது என்று அது காரணம் இந்த அனுபவங்களுக்குள் நாம் ஜீவிப்பதினாலே. ஆகவே நாம் இந்த அனுபவங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. உபத்திரவங்களை கண்டு, இல்லாவிட்டால் போராட்டங்களை கண்டு இந்த அனுபவங்களை நாம் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. வாக்குத்தத்தங்களை நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. இந்த அனுபவத்தை கடைசி முறையதும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, அன்றைக்கு பாபிலோனியர்களுக்கு தேவைப்பட்டது யாதொரு மாசும் இல்லாதவர்கள் என்று படிக்கிறோம். ஆகவே ராஜகுலத்தாய் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ராஜாக்களின் வித்துக்களாக அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் யாதொரு மாசும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த அனுபவங்களின்படி, நாம் முன்னதே கேட்ட அனுபவங்களின்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை ராஜாவின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் யாதொரு மாசும் இல்லாத அனுபவத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களோடு தான் போராட்டங்கள், சத்ரு நல்லமைகள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. யூதாவின் புஸ்தகம் 24 வசனத்தில் வாசிக்கும் போது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாக நிறுத்தக்கூடியது நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசித்து அந்த அனுபவத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாசு இல்லாத ஜீவியம் என்று சொல்லும்போது அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை பிலிப்பியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 15 16 வசனத்தில் படிக்கும்போது நாம் படிக்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 16 வசனத்தில் படிக்கும்போது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய மாசற்ற பிள்ளைகளாய் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளாக மாறினது விசேஷம் அல்ல, தொடர்ந்து அந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், தேவனுக்காக ஜீவிக்கிறோம், பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகளை நாம் சகிக்கிறோம் என்று சொன்னால் முறுமுறுத்து கொண்டே அதை சகிக்கிற அநேகர் உண்டு. ஆனால் எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல், கேள்வி கேட்கிற அனுபவம் இல்லாமல் அதை சகித்து கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, அவர்கள் தான் மாசற்ற பிள்ளைகள். ஆகவே நாம் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எந்த காரியங்கள் ஆனாலும் தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் நாம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முறுமுறுத்து கொண்டே செய்யும்போது அதனால் நமக்கு நன்மை, ஆசீர்வாதம் உண்டாகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தின அந்த வனாந்தர பாதையில் முறுமுறுத்து அவர்கள் போனது நிமித்தமாக அந்த முறுமுறுத்துவதில் ஒவ்வொருவரும் கானானுக்கு போய் சேர முடியவில்லை. அவர்கள் கானானை இழந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் தேவன் நடத்துகிற பாதையில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொல்லுவோமாக. மூன்றாவதாக, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த பாபிலோனியர்கள்
சிறையிருப்புக்குள் கொண்டு வரும்படி மூன்றாவது அவர்கள் தெரிந்து கொண்டதான் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அழகானவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். அழகான வாலிபர்கள் அவர்கள் தேவைப்பட்டார்கள், அழகானவர்கள் சிறையிருப்புக்குள் நடத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அழகு என்று சொல்லும்போது எழுத்தின்படியான அழகை அங்கே குறிப்பிடவில்லை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியபடி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அழகு என்று சொல்லும் போது அதை இதை வெளிப்படுத்துகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 2:14 சொல்கிறது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். இங்கே கண்மலையின் வெடிப்புகளிலும் அந்த சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவே, உன் முகரூபம் அழகா இருக்கிறது என்று இங்கே மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மணவாளனா இருக்க, நாம் மணவாட்டியா இருக்க நம்மை குறித்தும் அவ்விதமாக சொல்ல வேணும் என்று சொன்னால் நாம் கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறவர்களா இருக்க வேண்டும். சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லும்போது அது பல அனுபவங்களை நமக்கு வெளிப்படுத்தினாலும் முக்கியமான விஷயம் அது பாடுகளின் உடைய ஜீவியமாக இருக்கிறது. கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லும்போது அது பாடுகளின் அனுபவம். கிறிஸ்துவை குறித்து பிளக்கப்பட்ட கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் என்று படிக்கிறோம். பிளக்கப்பட்ட கண்மலை, பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஜீவியம். இப்போ கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற அனுபவம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் ஐக்கியப்படுவது, கிறிஸ்துவின் பாடுகளில் நாமும் கடந்து போவது, இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் பாடுகளில் பவுல் சொல்லுகிறதை போல குறைவானதை நாம் சுமக்கிற அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்துக்குள் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் நம்முடைய ரூபம் அழகுள்ளதாய் மாறும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அகம் அழகா இருந்தாலும் முகம் அழகா இருக்கும். இங்கே முகரூபம் அழகா இருக்குன்னு சொல்லும் போது அவள் உள்ளான மகிமை, உள்ளான ஒரு அழகை பெறுகிற அனுபவம் உண்டாகும். ஸோ பாடுகள் ஒரு தேவனுடைய பிள்ளையை உள்ளான அழகுள்ளவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று பேசுகிறார். ஆகவே இக்காலத்தில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வெளிப்படும் போது மணவாட்டியாய் அவரை சந்திக்க போகிறவர்கள் இந்த பாடுகளின் மூலமாக நாளுக்கு நாள் மகிமை அடைந்து இந்த மகிமையிலிருந்து அந்த மகிமைக்கு நேராக கடந்து போகிறோம். அந்த நித்திய மகிமை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு ஒப்பிடத்தக்கவை ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எழுத்தின்படியாக அழகுள்ளவர்கள் கிறிஸ்துவை சந்திக்க போகிறதில்லை, உள்ளான அழகுள்ளவர்கள் தான் கிறிஸ்துவை மணவாட்டியாய் சந்திக்க போகிறார்கள். இந்த பாபிலோனிய வல்லமைகள், இந்த நேபுகாத்நேச்சர் ராஜா அடுத்ததாக கொண்டு போனதான நபர்களினுடைய குவாலிட்டி, அந்த தன்மை குறித்து பார்க்கும்போது அவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த 3 விதமான குவாலிட்டி, இந்த இல்லாவிட்டால் தகுதி அவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், நிபுணர்கள், கல்வியில் நிபுணர்களாக இருக்கவே. பிரியமானவர்களே, சத்ருவின் வல்லமைகள் இப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், இல்லாவிட்டால் தாளந்து உள்ளவர்களோடு தான் போராடக்கூடியதாக இருக்கு. அதனால தான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் எல்லாருக்கும் போராட்டங்கள், உபத்திரவங்கள் சத்துருக்களால் வருவதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானமாக ஜீவிக்கிறது உண்டு. சிலருக்கு மட்டும் எப்படிப்பட்ட அனுபவம் வருது? காரணம் அவர்கள் திறமை உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், பலவிதமான வரங்கள் உள்ளவர்கள், தாளந்துகள் உள்ளவர்கள். ஆகவே தான் இப்படிப்பட்ட திறமைசாலியாக தெரியினவர்களாக இருப்பதினாலே சத்துருவின் வல்லமைகள் அவர்களை சிறைப்படுத்தும்படியாக, இல்லாவிட்டால் அடிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் படிக்கும் போது இந்த 3 விதமான அனுபவம் உள்ளவர்களை குறித்து 2 பேர் வேதத்தில் படிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பெசலேலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சகல வித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞானம், புத்தி, அறிவு என்கிற இந்த 3 பகுதிகளையும் அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்வதற்காக, அதை யூகித்து புத்தியாய் ஞானமாய் செய்வதற்காக எந்த தேவன் காட்டின மாதிரியின்படி அப்படியே செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 பகுதி அவசியம்.
ஞானம் அவசியம், புத்தி அவசியம், அறிவு அவசியம். இதில் சிறந்தவர்களாக தெரியினவர்களாக இருக்க வேணும். அன்றைக்கு பெசலேல தேவ ஆவியானவரால் நிரப்பி இந்த அனுபவத்துக்குள் தேவன் வழிநடத்தினார். அது நிமித்தமாக ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையில் காண்பித்த அந்த மாதிரிபடியே அப்படியே வந்தது. ஒரு சின்ன சிறிதான அளவு கூட மாறவில்லை. அது மாத்திரமல்ல, அதே போல தேவ ஆலயத்தை கட்டுகிற விஷயத்துல கூட 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் 13 14 வசனத்துல படிக்கும் போது, ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். அவன் சகல வித வெண்கல வேலையும் செய்வதற்காக யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்வதற்காக இங்கே ஈராம் யுக்தி, புத்தி, அறிவு உடையதான இந்த 3 அனுபவங்களும் உள்ளவனாக இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நல்லா விளங்கி கொள்ளுங்கள். தேவன் இந்த 3 அனுபவம் உள்ளவர்களை தம்முடைய ஆலயத்தின் வேலைக்காக, இல்லாவிட்டால் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக தான் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அறிவும் புத்தியும் யுக்தியும் உள்ளவர்கள், ஞானம் புத்தி அறிவு உள்ளவர்களை ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார், இல்லாவிட்ட அபிஷேகித்தவராக இருக்கிறார். ஆனால் சத்துருவினுடைய பார்வை அவர்கள் மேலதான் இருக்கு. சத்துரு சிறையிருப்புக்குள் கொண்டு போக வாஞ்சிப்பது அவர்களை தான். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 6 வசனத்தில் படிக்கும் போது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவனால் உண்டாகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் பிரயோஜனத்துக்காக தேவன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று சபையின் பிரயோஜனத்துக்காக, மற்றொன்று நமக்குடைய ஜீவியத்தின் பக்தி விருத்திக்காக, நம்முடைய பக்தி வளருவதற்காக தேவன் இவைகளை தருகிறார். இன்னொரு புது விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்னைக்கு அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள், தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டினார்கள். இன்றைக்கு ஆலயமாய் கட்டப்படுகிற நமக்கு, தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற நமக்கு இது 3 அவசியம். இதை தெரிந்து கொண்டதான பிசாசானவன், இல்லாவிட்ட சத்துருவின் வல்லமைகள் இந்த 3 உள்ளவர்களோட தான் போராடுகிறது. அறிவு புத்தியும் ஞானமும் உள்ளவர்களோடு தான் போராடுகிறது. அவர்கள் அந்த அனுபவத்தோடு இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பற்றும். ஆகவே அது கட்டப்படக்கூடாது. அதுக்கு தடை செய்யும்படியாக தான் இந்த கிருபை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அறிவு புத்தி எல்லாம் உள்ளவர்களை சத்துருவானவன் உலகத்துக்காக பயன்படுத்தும்படி தெரிந்து கொண்டு அவர்களை உலகத்தில் வைத்து பயன்படுத்தி அழித்து போடுகிறான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாமல் போகிறது. அதனால தான் இத்தனை காலங்களாக இன்னும் கர்த்தருடைய வருகையானது நீடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விளங்கி கொள்ள வேணும். ஞானம், அறிவு, புத்தி, திறமை, தாளந்து, கிருபை எல்லாம் தேவன் தந்தது நம்மையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் கட்டி எழுப்பிக் கொள்வதற்காக. ஆனால் சத்துருவின் கரத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் அதையெல்லாம் வீணாக்கி போட்டு நஷ்டப்படுத்தி உலகம் அதை பயன்படுத்தி ஒன்றுமில்லாமல் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிறதுக்கான வேலை தடைபடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் நம்முடைய ஜீவியத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். 5வதாக, இங்கே சத்ரு வல்லமைகள், அதாவது பாபிலோனிய வல்லமைகள் தெரிந்து கொண்டதான அந்த வாலிபனுடைய அந்த அனுபவத்தை பார்க்கும்போது, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது. 5வது, அவர்களை அந்த சிறையிருப்புக்குள் கொண்டு போனதற்கு அவர்களை செலக்ட் பண்ண விதத்தை பார்த்தா, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாக இருக்க வேணும். இப்போ அவங்க சத்துருக்களுக்கு ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். தேவனுக்கு அவர்கள் அவசியம். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்போ அவருக்காக சேவை செய்யும்படி திறமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனத்திலே நாம் படிக்கும் போது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் தான் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். பிரியமானவர்களே, ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர் என்று சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவர்கள், ஒவ்வொரு காரியங்களையும் ஜாக்கிரதையோடு கவனமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், செய்கிற ஊழியங்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவியங்கள், ஆகவே எல்லா பகுதியிலும் ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஜாக்கிரதை உள்ளவர்கள் தான் ராஜாவுக்கு முன்பதாக, தெய்வத்துக்கு முன்பதாக நிற்க முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் படிக்கும் போது அநேகர் இருந்தாலும் முக்கியமாக 3 நபர்கள் தேவனுக்கு முன்பதாக நின்றதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 18 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாமோ பின்னும்
கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதே போல 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கும் போது எலியாவை குறித்து அங்கே படிக்கிறோம். எலியா கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று அவரை தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் அங்கே படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 14 வசனத்தில் எலிசாவை பற்றி சொல்லும் போது எலியாவினுடைய அடுத்த வந்த தீர்க்கதரிசியாக இருந்தவர், அவரும் வேதத்தில் படிக்கும்போது சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நிற்கிறதான தேவனுடைய தாசர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இவர்களெல்லாம் தேவன் இன்றைக்கும் நினைப்பூட்டுகிறார். அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அனுபவம் என்று சொல்லும் போது பரிந்து பேசுகிற ஒரு அனுபவமாக, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அனுபவம் என்று சொல்லும் போது அது ஜெபிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஸோ எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்றது காரணம், அவன் லோத்துக்காக பரிந்து பேசினான். லோத் அழிந்து போய்விடக்கூடாது என்று, நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் இருந்தது. அது போலதான் எலியாவை குறித்து வாசிக்கும் போது அவன் அக்கினிக்காக ஜெபிக்கிறவனாக, மழைக்காக ஜெபிக்கிறவனாக, இஸ்ரவேலுக்காக அவன் நிற்கக்கூடியவனாக இருந்தான். அது போலதான் எலிசாவும் செயல்பட்டார். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பதாக நின்றவர்கள். ஸோ தேவன் முன்பதாக நிற்கிற அனுபவம் என்று சொல்லும் போது ஜெபத்தில் தரிக்கிற அனுபவம், இல்லாவிட்டால் பரிந்து பேசுகிற அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் எல்லாரோடும் போராடுகிறது இல்லை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவர்களோடு, இல்லாவிட்டால் தேசத்துக்காக, உலகத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக யார் பரிந்து பேசுகிறார்களோ, யார் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்களோ அவர்களோட தான் போராடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு சபையின் முதுகெலும்புகளாக இருக்கக்கூடியதான ஜெப வீரர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லாத அப்படினால் சபையில் பலவிதமான போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். சபையில் ஊழியக்காரர்களுக்கு அநேக போராட்டங்கள், விசுவாசிகளுக்கு அநேக போராட்டங்கள், சபைக்கு விரோதமாக போராட்டங்கள், இப்படியெல்லாம் உண்டாவது காரணம் இன்றைக்கு அந்த கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற கூட்டத்தார் இல்லை, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஜனம் இல்லை. ஆபிரகாமை போல, எலியாவை போல, எலிசாவை போல நின்று பரிந்து பேசக்கூடியவர்கள் இல்லை. அது நிமித்தமே தான் இன்றைக்கு பலவிதமான போராட்டங்களை சபையானது இன்றைக்கு சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஊழியக்காரர்கள் போராட்டங்களை சந்திப்பதற்கு காரணம் அதுதான். ஊழியங்கள் பல போராட்டங்களை சந்திப்பதற்கு காரணம் அதுதான். ஆகவே பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். பிசாசானவன், எதிராளியானவன் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெப வீரர்களோடு தான் போராடக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது தானியேல் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கும் போது 3வது வசனத்தில் நாம் படித்த காரியங்கள் தான். இப்படிப்பட்டவர்களை தான் அன்றைக்கு பாபிலோனிய வல்லமைகள் சிறையிருப்புக்குள் கொண்டு போகிறது. பாருங்க, யூத தேசத்தில் இப்படிப்பட்டதான ஒரு திறமை உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், பிரயோஜனமா இருக்க வேண்டியவர்களை சத்துருவானவன் அவன் தேசத்துல கொண்டு போய் அவனுக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படி பிரயாசப்படுகிறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. தேவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டியவர்கள், சபைக்காக பிரயோஜனப்பட வேண்டிய, ஊழியத்துக்காக பிரயோஜனப்பட வேண்டியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கு உலகத்துக்காகவும் உலக காரியங்களுக்காகவும் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய திறமையும் கிருபையும் சக்தியை வீணாக்கி கொண்டு கடைசியாக சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் படிக்கும் போது நாம் இந்த வல்லமைகளை புரிந்து கொண்டு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5 அதிகாரம் 8, 9 வசனத்தில் வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கப்போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரியலாம், ஆனால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேணுமா. எதிர்த்து நிற்கும் போது என்ன நடக்கிறது? யாக்கோபு அதை சொல்லும் போது 4 அதிகாரம் 7 வசனத்தில், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வல்லமைகள், பாபிலோனிய ஆவிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய தேவனுடைய வித்துக்கள், ராஜாவினுடைய வித்துக்களோடு துரைமார்கள், ராஜாக்களோடு போராடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வித்துக்கள் சேதப்படாதபடிக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நின்று பிரயாசப்பட
ரட்சிக்கப்பட வேணும், நம்மை காத்து கொள்ள வேணும். அன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை தான் பாபிலோனிய வல்லமைகள் தெரிந்து கொண்டு தன் தேசத்தின் சிறையிருப்புக்குள் கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெளியே வரும்படியாக நாமும் நம்முடைய ஜெபத்தில் அவர்களை இணைப்போமாக. நாமும் அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் போகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசத்தில் நன்றாய் உறுதியாக இருக்க வேண்டும். எதிராளியாகிய பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, சத்துருவின் வல்லமைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளியை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதிர்ப்போமானால் அவன் நிச்சயமாக ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோமாக, விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்வோமாக. சிறையிருப்பின் வல்லமைகள், சிறைப்படுத்துகிற வல்லமைகள் எல்லாம் ஜெயிப்போமாக. அதிசீக்கிரமாய் கர்த்தர் வெளிப்படும் போது அவரை சந்திக்கும்படியாக, நாம் சிறையிருப்புகளிலிருந்தெல்லாம் நீங்களானவர்களாக விடுதலையோடு கூட சந்திக்கும்படியாக நம்மை நாமே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. நாம் நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு பேசப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க ஏராளமான கிருபை தரும்படியாக ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு கர்த்தர் இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த தொடர் வேத பாடத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். உடைய ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, இன்னும் அநேகர் கேட்கட்டும், இன்னும் அநேகர் பிரயோஜனப்படட்டும், இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்புக்குள் நாங்கள் போய்விடாதபடிக்கு இன்றைக்கு உலகமான சத்ருவின் மூலமாக விதமாக கிரியை செய்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இதெல்லாம் விளங்கி கொண்டு நாங்கள் கர்த்தாவே தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஜீவியம் செய்து நீர் வெளிப்படும் போது உண்மை மாசற்றவர்களாக கரைத்திரை குறையில்லாமல் சந்திக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு உதவி ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு கிருபை தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கிருபின் கருத்துக்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.